வணக்கம் நேர்களே. பங்குச்சந்தைகளில் பங்குகளில் வந்து வேல்யூவேஷன்ங்கிறது ஒரு ஹார்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து சிம்பிளி அசஸிங் த பர்ஃபார்மன்ஸ் தான் அப்படி சொல்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க யூ ஆர் எ ஸ்டூடெண்ட் ஆர் இன்வெஸ்டர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வே ஆஃப் பில்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிக்கல் அண்ட் கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு த பிஸ்னஸ் valued in the real world அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஸோ வாட் இஸ் வேல்யூவேஷன், ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அசட் வேல்யூன்னு சொல்லுவோம். இது வந்து இன்ஃப்ளூயன்சிங் வந்து எசென்ஷியல் ஃபார் இன்டெலிஜென்ட் டெசிஷன் மேக்கிங், செலக்டிங் த போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், மெர்ஜர் அண்ட் அக்யூசியேஷன் ஆர் ஸ்பின் ஆஃப், இதெல்லாம் வச்சு தான் நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஸ்பெசிஃபிக்கலி ஈக்விட்டி வேல்யூவேஷன்ங்கிறது ஃபார் இன்வெஸ்டிங்க்கு எடுத்துக்கிறது. ஸோ வேல்யூவேஷன் மெத்தட் இதில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ மெயினாக ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஃபேஸ்புக் அக்வயர்ட் இன்ஸ்டாகிராம் USD 1 billion in 2012. ஸோ எல்லாரும் அப்போ வந்து நிறைய கேள்வி கேட்டாங்க, இந்த டீல் வேல்யூ எப்படி, ஏன் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து அதில் ரொம்ப பெரிய ரெவென்யூ இல்லை, லிட்டில் ரெவென்யூ வருதுன்னு சொல்லிட்டு. பட் ஃபேஸ்புக் வேல்யூவேஷன் அதனால பார்த்தீங்கன்னா த யூசர் growth, ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் சினர்ஜிஸ், லாங் டேர்ம் பொட்டன்ஷியல், இதனால அவங்களுடைய அந்த ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா 3 to 4 times in 2 yearsக்குள்ளேயே வளர்ந்ததுங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் ஈக்விட்டி வேல்யூவேஷன்ஸில் ஒரு 3 மெத்தட் வந்து ரொம்ப முக்கியமான அப்ரோச். ஒன்று வந்து இன்ட்ரெஸ்டிக் வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஒரு டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தடில் அசட் வேல்யூ பேஸ்ட் ஆன் இட்ஸ் எக்ஸ்பெக்டட் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோவை கண்டுபிடிச்சு அதில் வந்து அட்ஜஸ்டட் டைம் அண்ட் ரிஸ்க். ஸோ இது இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ வந்து யூஸ்டு ஃபார் எவ்ரி அசட்டுங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் எஸ்டாப்ளிஷ்ட் கேஷ் ஜெனரேட்டிங் கம்பெனிஸ் வித் ப்ரெடிக்டபிள் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ. ஸோ அதனால இது வந்து ஒரு லார்ஜ் கம்பெனிஸ், யூட்டிலிட்டிஸ், டெக் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே இது வரும். ஒன்லி வேல்யூவேஷன் மெத்தட் ஒன். இது வந்து நம்ம வந்து ஓன் ஜட்ஜ்மெண்ட் இன்டு த வேல்யூவேஷனுக்கு உபயோகமாக இருக்கக்கூடும். ரெண்டாவது ரிலேட்டிவ் வேல்யூவேஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா கம்பேரிங் ஏ கம்பெனிஸ் வேல்யூ, அது மல்டிப்ளை, இந்த PE ரேஷியோன்னு சொல்லுவோம்ல, அதை வச்சு கண்டுபிடிக்கிறது. மூன்றாவது அசட் பேஸ்ட் வேல்யூவேஷன். இது வந்து அவங்களுடைய அசஸிங் த வேல்யூ ஆஃப் இட்ஸ் அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டி. ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம்னாக்க அது எப்படி இருக்கு, ஸோ அதை வைத்து அது அண்டர் பெர்ஃபார்மிங் பிசினஸ் ஆர் த மெத்தட் ஆஃபர்ஸ் யூனிக் இன்சைட்ஸ் இருக்கா, ஸோ அவங்களுடைய வேல்யூவேஷன்ஸ்ல வந்து என்ன மாதிரி அப்ஜெக்டிவ்ல இதெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு அவங்களோட டேஞ்சிபிள் அசட்ஸை பேலன்ஸ் ஷீட்ல பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட் மூலியமா அதை வந்து கண்டுபிடிக்க முடியும். நன்றி, வணக்கம்.